நேர்களே, நம்மள நிறைய பேர் படிப்புக்காகவும் வேலைக்காகவும் பெற்றவங்களை சொந்த ஊரில் விட்டுட்டு வேற ஒரு ஊரில் தங்கி பணிபுரிகிற சூழலில் தான் இருக்கும். அந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக பார்த்தோம்னா ஈரோடு, திருப்பூர் இந்த பகுதிகளில் தனியாக இருக்கக்கூடிய முதியவர்கள் அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டதையும், சில சமயங்களில் கொலை நடந்ததையும் நாம் பார்த்தோம். அவங்க கிட்ட இருந்து நகைகள் கொள்ளையடித்து செல்லப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நம்ம நினைவில் இருக்கிறது. ஸோ இந்த சூழலில் எல்லா மாவட்டங்கள்லையுமே தனியாக இருக்கக்கூடிய முதியவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான ஒரு எச்சரிக்கை மணியை தான் சமீபத்தில் நடைபெற்ற இந்த கைது சம்பவங்களும் அரங்கேறின. இந்த நிலையில் சென்னை கமிஷனர் அருண் புதிய சில ஏற்பாடுகளை செய்திருக்கிறார். இங்க சென்னையில் தனியாக வசிக்கக்கூடிய முதியோருக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் தற்பொழுது முன்களத்தில் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் போலீசார். ஸோ முதியவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன என்பதை தான் இந்த தொகுப்பில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் முதியோருடைய பாதுகாப்புக்கு ஏற்கனவே பந்தம் என்ற ஒரு செயலி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதனுடைய பயன்பாடு மீண்டும் அறிவுறுத்தப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் தனியாக இருக்கக்கூடிய முதியவர்களுக்கான உதவி எண்களும் அமலில் இருக்கின்றன. அந்த எண்கள் 145667 மற்றும் 1800 இதெல்லாம் தாண்டி காவல் நிலையம் வாரியாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முதியவர்கள் தொடர்பான விவரங்கள் ஏற்கனவே சேகரிக்கப்பட்டு வருகின்றன. இது சென்னை மாநகரம் மற்றும் அதனை ஒட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் நடந்தேறி கொண்டு வருகின்றன. அதே நேரத்தில் முதியோர் வசிக்கக்கூடிய வீடுகள் இருக்கு இல்லையா, தனியாக இருக்கக்கூடிய முதியவர்கள் அவங்களுடைய வீட்டுக்கு காவலர்களே தினசரி கட்டாயம் போய் அவங்களுடைய நலன் குறித்து விசாரித்து அதை பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது. இதோடு முதியோரோட பாதுகாப்பை அந்த போகக்கூடிய காவலர் இன்ஸ்பெக்ட் பண்ணி அவங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலும் கமிஷனர் தரப்புல இருந்து வழங்கப்பட்டிருக்கு. அதோட முதியோருக்கு மருத்துவ உதவி ஏதாவது தேவைப்படுதுனாலோ இல்ல அத்தியாவசிய உதவி ஏதாவது தேவைப்படுதுனாலோ அதை செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு அறிவுறுத்தலும் காவலர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதோடு இரவு நேரம்னு மட்டும் இல்லாம தேவைப்படும் நேரத்தில் கூட போலீசார் ரோந்து பணிகளில் ஈடுபட வேண்டும். ஸோ முதியோருடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான இத்தனை ஏற்பாடுகளும் தற்போது சென்னை கமிஷனர் செஞ்சிருக்கார். இது மற்ற மாவட்டங்களிலுமே கூட இந்த மாதிரியான ஏற்பாடுகள் விரிவாக்கம் செய்யப்பட்ட அது முதியவர்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்வதோடு பெற்றோரை பிரிந்து தொலைதூரத்தில் பணியாற்றக்கூடிய படித்துக் கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்குமே கூட ஒரு மன ஆறுதல் தரும் என்று சொன்னால் அது மிகையாகாது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.